ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் பிரியாணி, காளான் பிரியாணி. அதை எவ்வளோ டேஸ்ட்டாக சுவையாக செய்யலாம் வாங்க பார்க்கலாம். நான் ஒரு பேக்கெட் காளான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். காளான் வாஷ் பண்ணுற ஒரே ஒரு கிளாஸில் நான் அரிசி எடுத்திருக்கேன். சாதாரண நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா, புல்லட் ரைஸ், அந்த மாதிரி சீரக சம்பா ரைஸு. அடுத்து பாருங்கள், ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். மொத்தம் 4 ஸ்பூனு. அடுத்து கொஞ்சம் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 3 லவங்கம், ஒரு பட்டை. ஸ்டார் அனிஸ் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும் எண்ணெயிலேயே. காளான் பிரியாணி சட்டுன்னு செஞ்சிடலாம், ஈஸி. அடுத்து 2 பெரிய வெங்காயம் நல்லா நீட்டாக நீல வாக்கில் அரிஞ்சு வச்சது, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 2 வெங்காயம் போட்டிருக்கேன் நான். ஸோ மஷ்ரூம் பிரியாணி நான்வெஜ் பிடிக்காதவங்களுக்கு நம்ம மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு கொடுத்துடலாம். அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். அதுக்கு ஒரு ரைத்தாவும் ஏதாச்சும் ஒரு ஊறுகாய் போட்டோம்னா போதும். அடுத்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், நல்லா ஆனியன் வதங்கி வர்றதுக்காக. நல்லா வதக்குங்க. அடுத்து 2 பெரிய சைஸ் பழுத்த தக்காளி பழத்தை அதோடு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலையாக போடுங்க. அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. நமக்கு வதக்கும் போதே அந்த ஃப்ளேவர் நல்லா வரணும், அப்போ தான் அது டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் புதினா, அதையும் கொஞ்சம் ஃபஸ்ட்டே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அப்புறமா லாஸ்ட்டில் கார்னிஷிங்க்கு போட்டுக்கலாம். ஸோ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்ல வாசம் அப்போவே வருங்க. ஸோ காளான் கழுவுறப்ப நீங்கள் பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம நல்லா அரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுலேருந்து தான் நான் எடுத்து போகிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்புத்தூள் போட்டு அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நமக்கு ஒரு 1 மந்த்னா கூட அது எதுவுமே ஆகாமல் நல்லாயிருக்கும். அதுலேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பேச்சுலர்ஸ்க்கு இது ஈஸியாக இருக்கும். புதுசாக மேரேஜ் ஆகி போனவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எளிமையான முறையில் இதை நீங்கள் செய்யறதுக்கான ஒரு வீடியோ தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க இதை. அடுத்து நான் வாஷ் பண்ணி வச்ச ஒரு பாக்ஸ் காளான், நல்லா ஃப்ரெஷ் காளான் தான், ரொம்ப நல்லாயிருக்கும். காளான் வாஷ் பண்ணுறப்ப கொஞ்சம் மைதா போட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வாஷ் பண்ணிங்கன்னா காளான் நல்லா ஒயிட்டாக வந்துடும் நமக்கு. நல்லா வதங்கட்டும். காளானையும் சேர்ந்து நல்லா எல்லா மசாலாவோட சேர்த்து விடுங்க. நம்ம இதே மாதிரி காளான் மாதிரியே சென்னாவில் செய்யலாம். சென்னாவில் செஞ்சாலுமே உங்களுக்கு அந்த பிரியாணி டேஸ்ட் மாதிரி வரும். சென்னா சாதம், காளான், இதெல்லாம் வெஜிடேரியனுக்காக செய்கிற ஒரு ரெசிபி. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நாமளும் சாப்பிட்லாம். ஆனால் நமக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாது அவங்களுக்கு. நம்ம வீட்டில் ஒரு 3 பேர் நான்வெஜ்ஜு, ஒருத்தர் வெஜிடேரியன்றப்ப நம்ம இதை ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன். அடுத்து கரம் மசாலா 1 டீஸ்பூன். அடுத்து வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, தனி மிளகாத்தூள், அது 1 ஸ்பூன். ஏற்கனவே நான் 3 பச்சை மிளகா போட்டிருக்கோம், நிறைய போட்டுறாதீங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நான். ஸோ கரம் மசாலா, அடுத்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டாச்சு. உங்களுக்கு கலருக்கு வேணும்னா கொஞ்சம் நீங்கள் காஷ்மீர் சில்லி கூட போட்டுக்கோங்க. இப்போ தனியாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் அப்படின்னா 2 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. சால்ட்டு இதுலேயும் ஆட் பண்ணி, நம்ம ஏற்கனவே ஆனியன் வதங்குறப்ப கொஞ்சம் சால்ட்டு போட்டோம், இப்போ கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கோம். எப்போவுமே நான் சொல்கிறது தான், நம்ம சால்ட்டை மட்டும் நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் எப்போ போட்டோன்றத. இப்போவே நல்ல வாசனை வருதுங்க, பிரியாணி வாசனை. நல்லா வதக்கிக்கோங்க. எல்லா மசாலா, காரம் எல்லாமே கோட் ஆகட்டும் நல்லா. பாருங்கள், ஆயில் பிரிஞ்சு வருதா, அந்த கீ வாசனையும் அந்த எண்ணெயும் கமன்னு இருக்குதுங்க. நான் 1 கிளாஸ் ரைஸ் எடுத்தேன் இல்லையா, அந்த கிளாஸ்லேயே நான் தண்ணி ஊற்றிக்கிறேன்.
சீரக சம்பா ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அந்த சீரக சம்பா ரைஸ்க்கு 1.25 தான் நான் தண்ணி ஊற்றுறேன். ஏன் அப்படின்னா காளான் நமக்கு தெரியும் அது ஃபுல்லாக தண்ணி தான், அதிலேருந்து தண்ணி விடும். அதனால் நிறைய நம்ம தண்ணி சேர்த்துட்டோம்னா வந்து நமக்கு உதிரி உதிரியாக வராது. அதனால் 1 டம்ளர் எடுத்த அரிசி 1 டம்ளர் ப்ளஸ்ஸு கொஞ்சம் 1/4 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். மீதி நமக்கு காளான்லேருந்து வர்ற தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா இது பாயில் ஆகி கொதித்து வரட்டும், அப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ் ஆட் பண்ணிடலாம். நல்லா பாயில் ஆகிருக்கு பாருங்கள். ரைஸை போட்டுட்டு நிறைய கிண்டிகிட்டே இருக்காதீங்க, உடஞ்சிரும். லைட்டாக ஒரு கலக்கிட்டு விட்டுட்டால் போதும். இதுவே அதிகம் செய்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த போல் இன்க்ரீடியன்ஸை கூட்டியோ குறைச்சோ பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு மிக்ஸு, அவ்வளோதான். இப்போயே வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துருங்க, உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த போல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. அடுத்து புதினா இலை நல்ல கமகமன்னு வருதுங்க. நம்ம குக்கரை மூடி ஒரு 2 விசில் போதும். 2 விசில் போதும். 3 விசில் விட்டிங்கன்னா குழஞ்சிடும். 2 விசில் விட்டுக்கோங்க. அவங்க அந்த குக்கரோட இதை பொறுத்து விசில் போட்டுடலாம். எஸ், விசில் போட்டுட்டோம். விசில் வெடிந்தாச்சு. 2 விசில் அடித்தாச்சு. பாருங்கள், வாவ்! நெய் முதல்ல கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அழகாக அதை அப்படியே மணக்க உடையாத அடியிலேருந்து அப்படியே லைட்டாக கிண்டி விடணும், உடையாத மாதிரி உதிரி உதிரியாக. வாவ், என்ன மணங்க! சூப்பர். காளான் பிரியாணி, வெரி டேஸ்டி யம்மி காளான் பிரியாணி. பாருங்கள், நான் கொஞ்சம் தான் செஞ்சுருக்கேன். நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு செஞ்சுக்கோங்க. இதுவே வந்து 4 பேர் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு தான் ஒரு டம்ளரு. பரிமாறி இல்லாமல் பிளேட்டுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு எந்த ரைஸில் பிடிக்குதோ அதில் செஞ்சுக்கோங்க. சீரக சம்பா கொஞ்சம் நமக்கு திகட்டாத டேஸ்டியாக இருக்கும், அதனால தான் அது. நீங்கள் பாஸ்மதிலையுமே செய்யலாம். ஆனியன் ரைத்தா ப்ளஸ் ஒரு எக்கு, அடுத்து எங்களுக்கு ஃபேவரட்டான புதினா சட்னி, ஒரு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிப்பு நிறைய போட்டு பாருங்கள், சூப்பர்பாக இருக்கும் பாருங்கள். வாவ், டேஸ்டி யம்மி. வாங்க நீங்களும் சாப்பிடலாம். பாருங்கள், நல்லா இருக்கா? இப்படி வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்கலாம், உங்களுக்கு தெரியாது. பாருங்கள், அந்த கடலப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் புதினா சட்னியில், ஆனியன் ரைத்தா, வேணால் அதில் குக்கும்பர் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி ரைஸை எடுத்து கொஞ்சம் அந்த புதினா சட்னியும் சேர்த்து அப்படி சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும் தெரியுங்களா? அப்படி இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணால் தான் சப்ஸ்கிரைபர் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கமெண்ட். எக்கு வச்சு சாப்பிட்லாம். அடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்குங்க. நான் சும்மா சொல்லலை, நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். ஹீட் ஹெல்த்தி, டேஸ்ட் ஹெல்த்தி. தேங்க்யூ.